1.5 மாசத்துல செடி வந்துடுது. அந்தாண்ட 1 மாசத்துல காய் அறுத்துடலாம். ஒரு 4 இல்லை ஒரு 6 டைம் கட் பண்ணலாம். வாரத்தில் 4 இல்லை 5 டைம் கட் பண்ணலாம். அதாவது 2.5 மாசத்துல பீன்ஸோட அறுவடை காலம் முடிஞ்சிடும். இப்போ ಇದು ಎತ್ತಿನ 3/4 ಎಕರೆ ಅಲ್ಲ, 3/4 ಎಕರೆ ஒரு அறுத்துக்கு 10 மூட்டை வந்தாக்கா 800 kg. 5 அறுத்து வந்தாக்க எப்படி இருந்துச்சு? 840. அப்போ ஒரு டைமுக்கு வந்து 40,000 ரூபாய் அப்படி இருக்குது. 40னா 80, 1,60,000 ரூபாய். ரேட் ஒரு சாரி 30 rupees ಇರೋದು, 70 ಇರೋದು, 50 வருது. ಓಕೆ ಓಕೆ. அப்படி ரேட் ಡಿಪೆಂಡ್ டிஃபரன்ஸ் இருந்தாக்கா ரேட் இப்போ இருக்குதಲ್ಲ 70 இருக்கு, 100 இருக்கு. அப்படி இருந்தாக்கா 1 லட்சத்துக்கு மேல போய்டும். ಈ 30-40 40,000 ರೂಪಾಯಿ ಖರ್ಚು ಪண்றோமா, ஒரு லேபர் இதெல்லாம் போனாக்க ஒரு 50,000 ರೂಪಾಯಿ 50,000 எங்களுக்கு வருது. 50,000 வருது. அதாவது 3/4 ஏக்கரால் 2 மாசத்துல 50,000 லாபம் இருக்குதுங்க. காய் எல்லாம் விளைஞ்சிருக்குதுங்க. இப்போ கேஜி எஸ்ட்டுக்கு நான் எவ்வளோக்கு நான் போயிட்டு இருக்கு? கேஜி 18 ಇಂದ 100 rupees இருக்குது. 80 ரூபாயிலிருந்து 100 ரூபாய் வரைக்கும் போயிட்டு இருக்கு. இப்படி இருந்தாக்கா நல்லா இருந்தாக்கா பூ 5 கட்டிங் வருது. பூ இது மாதிரி. ஆனால் இப்போ 2 கட்டிங் ஆனதுக்கு அப்புறம் இந்த மாதிரி பூ எடுக்கணும். பூ எடுத்துட்டு இன்னும் 3 கட்டிங் கொண்டுறீங்க. பூ இல்லை, எல்லாம் காற்று ஜாஸ்தி காற்று அடிச்சாலும் பூ கொட்டிடும். எல்லாம் பூ அடிச்சு பாருங்க. இது மருந்து அடிக்கணுமா? வாரக்கிட்ட மருந்து பாரு, இங்கே இருக்குதல்ல. இப்போ மருந்து அடிக்கணும். பாரு இங்கே இருக்குதல்ல மருந்து. மருந்து அடிச்சிருக்கீங்க. ஓகே. பீன்ஸ் வந்து நீங்கள் வாங்குனீங்க இல்லைங்களா? அது என்ன ரேட்டில் வாங்குனீங்க விதை ஊன்றதுக்கு? கேஜி ஒன்று 1000 rupees. 1,100 rupees ஒரு கேஜி நம்ம வாங்கி ஊன்றதுக்கு. 4.5 கிலோ பீன்ஸ் விதையை வாங்கி ஊனிருக்காரு. 3/4 ஏக்கராக்குங்க. 8 நாள் வச்சிங்களா? ஓகே. பீன்ஸ் விதைங்க இது எப்படி? ஓகே. எஸ்சின்னு சொல்லிட்டு ஓகே இது வாங்கியிருக்கீங்க. இது நல்ல ரகங்களா? அது நல்லா காய் வருதா? காய்ச்சல் காலத்தில் இது மாதிரி வந்துடும். மழை இருக்கிற காலத்தில் இது போல வருன்றாரு. ಕ್ಲೈಮೇಟ್ ಚೆನ್ನಾಗಿದ್ರೆ 5 ಕಟಿಂಗ್ ಬರುತ್ತೆ, 1.5 ತಿಂಗಳು ಕಟ್ ಮಾಡ್ಬೋದು. ஓகே. அதாவது மழை நல்லா வந்துச்சுன்னா உங்களுக்கு இது போல் வரும். 5 டைம் கட் பண்ணலாம் அப்படின்ற. வாரத்தில் ஒரு டைம்னா அப்போ 1.25 மாதத்து வரைக்கும் நம்ம கட் பண்ணலாம் அப்படின்றாருங்க. ஓகே ஓகே. இப்படி வருது. இப்படி வருது. சரி சரிங்கண்ணா. அப்போ இதுவும் நல்லா இன்னும் பெருசு வரும் இல்லைங்களா? இது ஓவர் சைஸ். இது ஓவர் சைஸ். கடையில் சொன்னாக்க அகல என்ன போடுறாங்க. ஓகே. இது கொண்டு போய் காட்டணுமா? இதுக்கு என்ன வைரஸ் நோயா? என்ன வைரஸ் வருதா? ஓகே. பீன்ஸ் அடிச்சுக்கிற மருந்து இது. பீன்ஸுக்கான மருந்து இது. நம்ம பீன்ஸுக்கு காட்டாலும் இந்த மருந்துலாம் காட்டிடுவாங்க. 3 அடியில் ஒன்று கட்டியிருக்காங்க. இங்கே ஒன்று கட்டியிருக்காங்க. அப்புறம் பார்த்தோமா 6 அடிக்கு ஒன்று கட்டுறாங்க. ஏன்னா 3 அடியில் வரது வந்து சின்ன செடியாக வர இடத்துல 3 அடிக்கு ஒன்று கட்டியிருக்காங்க. அதுலேருந்து கொஞ்சம் பெருசு வரும்போது 6 அடியில் ஒரு டைம் இழுத்து கட்டியிருக்காங்க. இப்போ இதெல்லாம் பூ வந்துட்டுருக்கு. இது வந்து இன்னும் 2 கட்டிங் பண்ணலாம் அப்படின்ற. அப்படிங்க இன்றைக்கி நம்ம பார்க்குறது பீன்ஸுங்க. பீன்ஸ் அறுவடை பற்றி நமக்கு அண்ணாட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அதோட பராமரிப்பு என்னன்னு சொல்லிட்டு அண்ணாட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாங்க. அண்ணா இருக்கார். அண்ணா அவங்க பேர் சொல்லுங்கண்ணா. நாகராஜ். இது நியர் வந்து ஒசூர் தமிழ்நாடு பார்டர். கர்நாடகா தமிழ்நாடு பார்டர். ನಾವು ಇದೀವಿ. 10 days ಒಂಥರ ಔಷಧಿ ಹೊಡಿಬೇಕು. 10 ಡೇಸ್ಗೆ ஒரு டைம் மருந்து அடிக்கணும்னு சொல்கிறாருங்க. ஓகேங்கண்ணா. ಮತ್ತೆ ಇದು ಒಂದು 21 ದಿವಸ ಆದಮೇಲೆ ಮತ್ತೆ ದಾರ ಹಾಕಬೇಕು. ಇದೇ ದಾರ. ஓகே. அதாவது 20 நாள் ஆனதுக்கு அப்புறமேலுங்க இது மாதிரி நூல் கட்டி விடணும். அதாவது நம்ம தக்காளி செடிக்கு கட்டுற மாதிரியே தக்காளி செடி கட்டலப்ப ಇರೋದಕ್ಕೆ ಮತ್ತೆ ಈ ಮರದು போட்டு ಗೊಬ್ಬರ ಎಲ್ಲ ಎರುವೆಲ್ಲ போட்டு எருவெல்லாம் போட்டுட்டு நம்ம கொத்தி விடணுன்றாரு. இப்போ இந்த காய் எத்தனை நாளையில வருங்கண்ணா? ಕಾಯಿ 8 ನಾಲ್ಕು ವರ್ಷ ಕನ್ನಡದಲ್ಲಿ ಹೇಳ್ಬಿಡ್ತೀನಿ. ಕನ್ನಡ ಇಲ್ಲ 8 ದಿವಸದಲ್ಲಿ 3 ಕೊಯ್ಲು ಬರುತ್ತೆ. 1 ತಿಂಗಳಿಗೆ ಕ್ಲೋಸ್ ಆಗುತ್ತೆ. ಓಕೆ. ಈಗ ಎಷ್ಟು ದಿವಸದಲ್ಲಿ ಬರುತ್ತೆ? ಕಾಯಿ ಬರುತ್ತೆ. ಕಾಯಿ ಮೇಲೆ 45 45 ಡೇಸ್ ಬರುತ್ತೆ. 45 ಡೇಸ್ ಅಲ್ಲಿ ಕಾಯಿ ಬರುತ್ತೆ. ಅதாவது 45 ದಿವಸಕ್ಕೆ ಬರುತ್ತೆ. 2 ತಿಂಗಳೊಳಗೆ ಕ್ಲೋಸ್ ಆಗುತ್ತೆ. 2 ತಿಂಗಳಲ್ಲಿ ಕ್ಲೋಸ್ ಆಗುತ್ತೆ. ಆಮೇಲೆ ಕಾಯಿ ಬಂದ ಮೇಲೆ 2 ತಿಂಗಳು ಬಿಡಬೇಕಾ? ಇಲ್ಲ, ಅಷ್ಟೇ ಇದು ಕ್ಲೋಸ್. ಟೋಟಲ್ 2 ತಿಂಗಳು ಕ್ಲೋಸ್ ಅಷ್ಟೇ ಇದು. 2.5 ತಿಂಗಳು. ಮತ್ತೆ ಒಂದು ತಿಂಗಳು ಮಾತ್ರ ಕಾಯಿ. ಒಂದೇ ತಿಂಗಳು 4 ಬೈ ಬರುತ್ತೆ. 4 ಕಟಿಂಗ್ 8 ದಿವಸ ಅಂದ್ರೆ 4 ಕೊಯ್ಲು ಮುಗೀತು. ஓகே. ஒரு அண்ணா என்ன சொல்கிறோம் அப்படின்னா செடி வச்சு டோட்டலோட ஆயுட்காலம் பார்த்தோமா 65 நாள், 2.5 மாதங்க. அதாவது 2 மாதத்தில் செடி வந்துடுது. 1.5 மாதத்தில் செடி வந்துடுது. அந்தாண்ட 1 மாதத்தில் காய் அறுத்துடலாம். ஒரு 4 இல்லை ஒரு 6 டைம் கட் பண்ணலாம். வாரத்தில் 4 இல்லை 5 டைம் கட் பண்ணலாம். அதாவது 2.5 மாசத்துல பீன்ஸோட அறுவடை காலம் முடிஞ்சிடும். அதுக்குள்ள வந்து நம்ம 4 வாரத்தில் ஒரு டைம் நம்ம காய் கட் பண்ணிக்கலாம். இப்போ கேஜி எஸ்ட்டுக்கு நான் எவ்வளோக்கு நான் போயிட்டு இருக்கு? கேஜி 18 ಇಂದ 100 rupees இருக்குது. 80 ரூபாயிலிருந்து 100 ரூபாய் வரைக்கும் போயிட்டு இருக்கு. 80 ஒரு கிலோ வந்து இப்போ வந்து 80 ரூபாயிலிருந்து 100 வரைக்கும் கிலோ போயிட்டு இருக்குன்னு சொல்றாருங்க. இப்போ மார்க்கெட்டுக்கு கொண்டு போய் கொடுத்துருவோமா இல்லை அவங்களே வந்து எடுத்துப்பாங்க? இங்கே வந்து எடுத்துப்பாங்க. டெம்போ இங்கே வந்து எடுத்துக்குவாங்க. இங்கே வந்து ஸ்பாட் ப்ரைஸ் வந்து நம்ம எடுத்துக்கிட்டே வந்து 80 ரூபா 100 ரூபாய் இங்கே எடுத்துக்கிறாங்க. ஓகேங்கண்ணா. இது வந்து என்ன ரகம் எதன பேர் இருக்குங்களா? நாட்டியா? பீன்ஸுக்கு நாட்டியா இல்லை ஹைபிரிட்டா? இங்கே இருக்குது வாங்க சொல்கிறோம்.
ஓகேங்க. ஹைப்ரிட் ஹைப்ரிட் இது வந்து ಹೈಬ್ರಿಡ್ ಬೀನ್ಸ್ಗೆ. ಓಕೆ ಹೈಬ್ರಿಡ್ ಓಕೆ ಓಕೆ ಓಕೆಗಣ್ಣ ಸರಿ ವಾಂಗಣ್ಣ. ಈಗ ನೀರೆಲ್ಲ ಹೇಗೆ ಕಳಿಸ್ತೀರಾ? ಈಗ ನೀರೆಲ್ಲ ಪಾಯಿಂಟ್ ಡ್ರಿಪ್ ಡ್ರಿಪ್ಪಲ್ಲಿ ಇದೆಯಲ್ಲ, ಟ್ರಿಪ್ಪಲ್ಲಿ ಡ್ರಿಪ್ಪಲ್ಲಿ ಹೋಗ್ತಾ ಇದೆಯಲ್ಲ. ಓಕೆ ಇದ್ರ ಈ ಥರ ಟ್ರಿಪ್ಪಲ್ಲಿ ಹಾಕ್ಬಿಡ್ತೀರಾ? ಟ್ರಿಪ್ಪಲ್ಲಿ ಓಕೆ. ಒಂದು ಎಷ್ಟು ಎಕರೆದಲ್ಲಿ ಇದು 4.5 kg ಇಡ್ಸಿದ್ದೀರಿ, 3/4 ಎಕರೆ ಬರುತ್ತೆ. 3/4 ಎಕರೆ 4.25 kg நெட்டு. ஓகே. நீங்கள் 4.5 கிலோ பீன்ஸ் விதையை வாங்கி ஊனிருக்காரு 3/4 ಎಕರೆ ಹಾಕಂಗೆ. ಒಂದು ಸರಿ ಒನ್ ಟೈಮ್ ಕಟ್ ಮಾಡಿದ್ರೆ ಒಂದು ಸರಿ ಕಟ್ ಮಾಡಿದ್ರೆ ಎಷ್ಟು? ಮತ್ತೆ ಇಲ್ಲ ಅಷ್ಟೇ, ಇದು ಕ್ಲೋಸ್ ಆಯ್ತು. ಓಕೆ. ಇಲ್ಲ ನಾವು ತೆಗಿತೀವಿಲ್ವಾ ಬೀನ್ಸ್ ತೆಗಿತೀವಿಲ್ವಾ ಈಗ ವೀಕ್ಲಿ ಒನ್ಸ್ ಎಷ್ಟು ಕೆಜಿ ನಮ್ಗೆ ಬರ್ಬೋದು? ಅದೆಷ್ಟು ಕೆಜಿ ನಮ್ಮ ಟಾರ್ಗೆಟ್ ಅಲ್ಲ, ಯಾಕಂದ್ರೆ ಚೆನ್ನಾಗಿತ್ತು ನೋಡಿ. ಇದು ಏನಾಗಿದೆ ಗೊತ್ತಾ, ಇದು ಇನ್ನೂ ಸ್ವಲ್ಪ ಹೂವು ಇದ್ದಿದ್ರೆ ನಂದು ಇನ್ನೂ 2 ಕಟಿಂಗ್ ಬರ್ತಾ ಇತ್ತು. ಓಕೆ ಓಕೆ. ಕಟಿಂಗ್ ಖಾಲಿ ಆಗ್ಬಿಡುತ್ತೆ. ಯಾಕಂದ್ರೆ ಕ್ಲೈಮೇಟ್ ಚೇಂಜ್ ಆಗ್ಬಿಡುತ್ತೆ. ಕ್ಲೈಮೇಟ್ ಒಂದೇ ತರ ಇರಲ್ಲ ಕ್ಲೈಮೇಟ್. ಸರಿ. ಈಗ ಮೊನ್ನೆ ಒಂದು 20 ದಿವಸ ಭಯಂಕರ ಗಾಳಿ மழை ಇರಲಿಲ್ಲ. மழை இல்ல ನೋಡಿ, ಗಾಳಿ ಈ ತರ ಹೋಗುದ್ರೆ. ஓகே. மழை இல்லாத காலத்துல இது போல வந்துரும். அதனால உங்களுக்கு அதாவது மழை இல்லாத நேரத்துல இது மாதிரி வந்துரும். அப்போ வந்து காய்ச்சல் காலத்துல இது மாதிரி வந்துரும். மழை இருக்கிற காலத்துல இது போல வரும்ன்றாரு. ಚೆನ್ನಾಗಿ ಮಾಡೋದು, ಕ್ಲೈಮೇಟ್ ಚೆನ್ನಾಗಿದ್ರೆ 5 ಕಟಿಂಗ್ ಬರುತ್ತೆ, 1.5 ತಿಂಗಳು ಕಟ್ ಮಾಡಬಹುದು. ஓகே. அதாவது மழை நல்லா வந்துச்சுன்னா உங்களுக்கு இது போல் வரும். 5 டைம் கட் பண்ணலாம் அப்படின்ற வாரத்தில் ஒரு டைம்னா அப்போ 1.25 மாதத்து வரைக்கும் நம்ம கட் பண்ணலாம் அப்படின்றாருங்க. ஓகே ஓகே. இப்படி வருது. இப்படி வருது. சரி சரிங்கண்ணா. அப்போ இதுவும் நல்லா இன்னும் பெருசு வரும் இல்லைங்களா? இது ஓவர் சைஸ். இது ஓவர் சைஸா? இது ஓவர் சைஸ். இது ரொம்ப நல்லா பெருசா இருக்குன்றீங்க. அதாவது முன்னாடி காட்டும் சின்னது, ரொம்ப சின்னது. ஓகே ஓகே. அதாவது இது போல வரக்கூடாது. இப்படி இதெல்லாம் பிச்சு கூடாது. இதெல்லாம் என்ன வேஸ்ட்? 8 நாளுக்கோ 10 நாளுக்கோ வருது. சரி சரி. அது நல்லா இருந்தால் வந்துருக்கோம். இப்போ வரல. 8 நாளைக்கு ஒரு டைம் கட்டிங் பண்ணிக்கிறோம். ஓகே. இது வந்து முன்னாடி நூல் கட்டுறீங்களா? இது இருக்குங்க த்ரெட். இது இருக்குது. ஓ, ரெண்டுக்கு சாயாமல் இருக்கிறதுக்கு. ஓகே. இதுக்கு குறுக்கு நெட்டு குறுக்கு போட்டுக்கிறதுங்க. ஓகே ஓகே. இது வந்து நம்ம நூல் போட்டுக்கலாம். வேணும் நம்ம டொயின் கூட போட்டு கட்டிக்கலாங்க. 1 kg 180. ஓகே ஓகேங்கண்ணா. 180. ಇದು ಕೆಜಿ 80 ರುಪೀಸ್. ಓಕೆ. இதே சாக்கு ಅಂತೀರಾ? இதே போதுண்டா, அது நூல் கூட போதும். நீங்கள் டொயின் போடுறதுக்கு நம்ம இது மாதிரி நூல் கூட போட்டுக்கலாம் அப்படின்றது. ಕೆಜಿ 180 இருக்குதಲ್ಲ, 180 இருக்கு. ಏನು ಪ್ರಶ್ನೆ ಇಲ್ಲ, ಲಾಸ್ ಆಗೋದು. ಓಕೆ ಓಕೆங்கண்ணா. இப்போ ಟೈನ್ ಇದೆಲ್ಲ போடிந்தாக்க 8000 ಆಗುತ್ತೆ ಪೇಮೆಂಟ್. சரிங்கண்ணா. அமௌண்ட் இப்போ டெயின் போடாதே தாராளம் போட்டிதுக்கு 5000 பேமெண்ட் இருக்குது. சரி சரிங்கண்ணா. இப்போ வந்துங்கண்ணா, இப்போ பீன்ஸ் வந்து நீங்கள் வாங்குனீங்க இல்லைங்களா? அது என்ன ரேட்டில் வாங்குனீங்க விதை ஊன்றதுக்கு? கேஜி 1000 rupees. 1100 rupees ஒரு கேஜி நம்ம வாங்கி ஊன்றதுக்கு. 1 கேஜி வாங்குனீங்களா? இல்லை, இது 4 கேஜி வருது. 4 கேஜி. ஓகே. 4500 rupees வாங்கியிருக்காரு இந்த 3/4 ஏக்கராவுக்கு நம்ம பட்டாணி ஊன்றதுக்கு. இப்போ வந்து எத்தனை கட்டிங் ஆயிருக்குங்கண்ணா? இப்போ 2 கட்டிங் ஆயிருக்கு. இன்னொரு 3 கட்டிங் வரும். இன்னும் 2 கட்டிங் வரும். இன்னும் 2 கட்டிங். அதாவது 10 days ஒன்ஸ் நம்ம அடிச்சுக்கிறோம். எல்லாம் இது கெமிக்கல். ஓகே. பீன்ஸ் அடிச்சுக்க மருந்து இது. பீன்ஸுக்கான மருந்து இது. நம்ம பீன்ஸுக்கு கேட்டாலும் இந்த மருந்தெல்லாம் காட்டிடுவாங்க. எல்லாம் பூ இப்படி இருந்தாக்கா நல்லா இருந்தாக்கா பூ 5 கட்டிங் வருது. பூ இது மாதிரி. ஆனால் இப்போ 2 கட்டிங் ஆனதுக்கு அப்புறம் இந்த மாதிரி பூ எடுக்கணும். பூ எடுத்துட்டு இன்னும் 3 கட்டிங் வரணுன்றீங்க. பூ இல்லை, எல்லாம் காற்று ஜாஸ்தி ஆயிடுச்சு. காற்று அடிச்சாலும் பூ கொட்டிடும். எல்லாம் பூ அடிச்சு பாருங்க. இது மருந்து அடிக்கணுமா? வாரக்கிட்ட மருந்து பாருங்க இருக்குதல்ல. இப்போ மருந்து அடிக்கணும். பாருங்க இருக்குதல்ல மருந்து. மருந்து அடிச்சிருக்கீங்க. ஓகே ஓகே ஓகேங்கண்ணா. 10 days ஒன்ஸ் நம்ம மருந்து அடிச்சுக்கணும். பாருங்க மருந்து இருக்காங்க சொல்கிறேன். ஓகேங்கண்ணா. ஓகே ஓகே. இதெல்லாம் கெமிக்கல். கெமிக்கல். இந்த மருந்து நம்ம 10 days ஒன்ஸ் நம்ம அடிச்சுக்கிறோம். எல்லாம் இது கெமிக்கல். ஓகே. பீன்ஸ் அடிச்சுக்க மருந்து இது. பீன்ஸுக்கான மருந்து இது. நம்ம பீன்ஸுக்கு கேட்டாலும் இந்த மருந்தெல்லாம் காட்டிடுவாங்க. எல்லாம் கொடுத்துரும். 10 days ஒன்ஸ் நம்ம மருந்து அடிச்சுக்கணும். எத்தனாவது மருந்து நம்ம கிட்ட சொல்லணும். இது நான் 2வது மருந்து, 3வது மருந்து, 4th மருந்துன்னு சொன்னேன். அது பூவுக்கு காய்க்கு அவங்களே கொடுத்துருவாங்க. என்ன பண்ணுறது தெரியுமா? என்னென்ன ராகம் வந்து வந்துச்சாக்கா இங்கே இப்படி இது இருக்குதோ. சரிங்கண்ணா. ఇప్పుడు வந்துக்குதோ. இதுக்கு என்ன அகல எங்க கடையில சொன்னாக்க அகல என்ன போடுறாங்க. ஓகே. இது கொண்டு போய் காட்டணுமா? இதுக்கு என்ன வைரஸ் நோயா? என்ன வைரஸ் வருதோ அதுக்காக தகுந்த மருந்து கொடுத்துருவாங்க. ஓகே ஓகேங்கண்ணா. சரி. இந்த பீன்ஸ்ல வந்து லாபம் இருக்கா? லாபம் இருக்கு. 100 rupees மேலே போய் பசுಲು வந்தாக்க இப்போ ಇದು ಎತ್ತಿನ 3/4 ಎಕರೆ ಅಲ್ಲ, 3/4 ಎಕರೆ ஒரு ಅರ್ಥಕ್ಕೂ 10 ಮೂಟೆ வந்தாக்க 800 kg. 5 அர்த்தம் வந்தாக்க எப்படி இருந்துச்சு? 8 40. அப்போ ஒரு டைமுக்கு வந்து 40,000 ரூபாய் அப்படி இருக்குது. 40னா 80 1,60,000 ரூபாய். ரேட் ஒரு சாரி 30 rupees ಇರುದು, 70 ಇರುದು, 50 வருது. ஓகே ஓகே. அப்படி ரேட் டிபெண்ட் ஆயிடுது. அதாவது 2.5 மாசத்துல நம்ம 2 மாசத்துல ஃபுல் பீன்ஸ் எல்லாம் கட்டிங் ஆயிடும். அது நமக்கு வந்து மினிமம் 1 லட்சம் ரூபாய் இருக்கும் இல்லைங்களா? 1 லட்சம் மினிமம் 1 லட்சம் ரூபாய். இல்ல, 1 ಲಕ್ಷ ರೂಪಾಯಿ ಒಳ್ಳೆ 1 ಲಕ್ಷ ರೂಪಾಯಿ வந்து ರೇಟ್ ಡಿಫರೆನ್ಸ್ ಇಂದಾಕ ರೇಟ್ இப்போ இருக்குதಲ್ಲ 70 100 இருக்கு. அப்படி இருந்தாக்க 1 லட்சத்துக்கு மேல போயிடும்.
ఈ 30-40 రూపీస్ லேபர் கட்டுறது லேபருக்கு வந்து சாப்பாடு போச்சு 500 ரூபீஸ் பேமெண்ட் கொடுக்கணும் என்ன சிக்கிறது ஆமா 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 லேபர் பிரச்சனை இருக்கு லேபர் பறிக்கணும் லேபர் பிரச்சனை இருக்கு ஓகே நான் இப்போ எப்படி கொஞ்சம் ஒரு அமௌண்ட் இருக்கும் நம்ம மார்க்கெட்டை பொறுத்து 1 லட்சம் ரூபாய் நமக்கு சாலிடா 3/4 ஏக்கர் 1 லட்சத்துக்கு ஒரு 30-40 ரூபாய் ಖರ್ಚு பண்றோமா ஒரு லேபர் இதெல்லாம் போனக்கு ஒரு 50 ரூபாய் 50,000 எங்களுக்கு வருது 50,000 வருது அதாவது 3/4 ஏக்கர் 2 மாசத்துல 50,000 லாபம் ஓகேங்கண்ணா ஓகேங்கண்ணா சரிங்கண்ணா தேங்க்ஸுங்கண்ணா நீங்கள் ரொம்ப வாங்கண்ணா போகலாங்கண்ணா చూడప్ప రైతు ఉల్కోనండి ఇదంతా చూస్తావా என்னங்கண்ணா சரிங்கண்ணா ஃப்ரெண்ட்ஸுங்க பாருங்கள் இப்போ அண்ணா வந்து பீன்ஸ் போட்டிருக்காரு பீன்ஸ் கல்டிவேட் பண்ணியிருக்காரு பீன்ஸ் அறுவடைங்க இப்போ ஆகிட்டு இருக்குதுங்க இப்போ 2.5 மாதத்தில் செடி அறுவடை ஆகிடுங்க இது வந்து ஒரு அண்ணா எந்த மாதத்தில் நம்ம போடணும் என்ன மாதம்லாம் போடலாம் அதில் இது மாதம் கணக்கெலாம் எது கிடையாது மாதம் இது கணக்கு கிடையாது எந்த மாதம்லாம் போட்டுக்கலாம் ஓகேங்கண்ணா அதுக்கு மாதம் இது கணக்கு இல்லைன்றாரு எப்போ வேணாலும் போட்டுக்கலாங்க இப்போ தான் பீன்ஸ் பாருங்கள் இப்போ தான் போட்டுட்ருக்காருங்க இது மாதிரி பீன்ஸ் செடி 8 நாள் ஆச்சுங்களா ஓகே பீன்ஸ் விதைங்க ஓகே இது 8 நாள் ஆயிருக்கு இந்த பீன்ஸ் ஊனி 8 நாள் ஆயிருக்கு இது வந்து இது போல் வந்துருக்குங்களா இது போல் செடிங்க இதெல்லாம் சின்ன செடி வந்திருக்கு இது வந்து பார்த்தோமா ட்ரிப்பில் தண்ணி வந்துடும் ஓகேங்கண்ணா இது எத்தனை ஏக்கராங்கண்ணா இது 1 ஏக்கரா இருக்கு இதுக்கு வந்து 5,500 ஆயிருக்குமா 5 கேஜி வாங்கியிருப்பீங்களா 5 கேஜி இருக்கு 5 கேஜி வாங்கியிருக்கீங்க 6 கேஜி வாங்கியிருக்கீங்க 6 கேஜி வந்து 1 கிலோ வந்து 1,500 ரூபாய் 1,500 ரூபாய் 1 கிலோ ஓகேங்கண்ணா ஓகே கிளைமேட் ஒரே தரந்தாக்க இப்படி வருதுங்க சரிங்கண்ணா ஓகேங்கண்ணா இது எத்தனை மாதம் 2 மாசத்துல 2 மாசம் எப்போ ஆகஸ்ட் செப்டம்பர் மந்த் எண்ட்ல முகிது செப்டம்பர் மந்த் எண்ட்ல முடிஞ்சிடும் சாம்பிள் வருது செப்டம்பர் வந்தாக்க அக்டோபர்ல காய் வருது அக்டோபர் ஃபுல்லா காய் இருக்கும் அந்த தசரா தீபாவளி டயத்தில் தீபாவளிக்கு முடிஞ்சிடும் தீபாவளிக்கு முடிஞ்சிடும் ஒரே மாதம் காய் முடிஞ்சிடும் ஓகேங்கண்ணா இப்போ அது முடியறதுக்கு இது வரது கரெக்டாக இருக்கும் கரெக்டாக அது முடியுமோ இது கரெக்டாக வந்துடும் ஓகேங்கண்ணா சரிண்ணா நன்றிங்கண்ணா சரிங்கண்ணா சின்னதாக வந்துட்டு இருக்கு ஆமாம் அது வந்து லேட்டாக முளைக்கிறதுக்கு காரணம் வந்துங்கன்னா அடியில் ஊனிருப்போமா மண்ணுக்கு அடியில் போயிருக்கும் ஓகே கொஞ்சம் ஆழமாக ஊனி விட்டாலுமே கூட கொஞ்சம் வரதுக்கு முன்ன பண்ண ஆகிடும் அந்த பதிக்கிறது மண் கையில் வச்சு பறிக்கிறாங்க இல்லையா அமுக்கிறத பொறுத்து கூட இருக்கலாம் ஓகேங்கண்ணா சரிங்கண்ணா பீன்ஸ் இவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்களேன் இது வந்து இப்போல்லாம் அறுத்துட்டு இருக்காங்க இது வந்து 4 அடிக்கு ஒரு கால் போட்டிருக்காங்க அதனால் காய் எல்லாமே இருக்குதுங்க காய் எல்லாமே விளைஞ்சிருக்குதுங்க 3/4 ஏக்கரா போட்டிருக்காங்க காயெல்லாம் நல்லா விளைஞ்சிருக்கு செடிக்கு வந்து இந்த டொயன் கட்டுறது பார்த்தா ஒரு 6 அடி கட்டியிருக்காங்க 3 அடியில் ஒன்று கட்டியிருக்காங்க இங்கே ஒன்று கட்டியிருக்கிறாங்க அப்புறம் பார்த்தோமா 6 அடிக்கு ஒன்று கட்டினாங்க ஏன்னா 3 அடியில் வரது வந்து சின்ன செடியாக வர இடத்துல 3 அடிக்கு ஒன்று கட்டியிருக்காங்க அதுலேருந்து கொஞ்சம் பெருசு வரும்போது 6 அடியில் ஒரு டொயன் இழுத்து கட்டியிருக்காங்க இப்போ இதெல்லாம் பூ வந்துட்டுருக்கு இது வந்து இன்னும் 2 கட்டிங் பண்ணலாம் அப்படின்ற அப்படிங்க இது வந்து பார்த்தோமா எங்கே இருக்குதுன்னா ஹொசூர் பார்டருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாங்க